ஹாய் ஹலோ கைஸ், நம்ம ஐயனார் துணை சீரியலில் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரமோவை பார்க்க போகிறேங்க. இந்த வானதி பண்ணுற அட்டூழியங்கள் ஒன்று ரெண்டு இல்லைங்க, ஏகப்பட்டதாக வந்து இருக்குது. இந்த நிலா இந்த வீட்டில் இருக்கிறது, இந்த வீட்டில் யாருக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எல்லாருமே ரொம்பவுமே வருத்தப்பட்டு என்னை வந்து பார்த்தீங்கன்னா எங்களை விட்டு போயிடாதீங்கன்னு ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நிலா வந்ததுக்கப்புறம் அந்த வீட்டில் ஒவ்வொருத்தருமே வந்து அவ்வளோ சந்தோஷமாக வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஏன்னா அவங்க வந்ததுக்கப்புறம் பல நன்மைகள் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. ஆனால் அது எல்லாத்தையும் கெடுக்கிற விதமாக தான் இப்போ இந்த வானதி இந்த வீட்டுக்குள்ளே வர போகிறாங்க. இந்த வானதியை வந்து நம்ம பாண்டியன் வந்து கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்ற மாதிரி தான் இப்போ எல்லாருக்கும் ஒரு யோசனையாகவே வந்துட்டுருக்கு. ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்ம வானதி அந்த மாதிரி சீப்பாகவும் கேவலமாகவும் வந்து நடந்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வானதி சும்மா இல்லைங்க, அந்த இடத்துல வீட்டில் ஒரு நல்ல விஷயத்த வந்து சொல்கிறாங்க. என்னன்னா இந்த மாதிரி கல்யாணத்தை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம பாண்டியனுக்கு பண்ணிடுறதுக்கு எல்லாரும் ஒத்துக்கிட்டான்னு சொல்லிட்டாங்க. அது கேட்கவும் ரொம்ப சூப்பராக தான் வந்து இருக்குது. ஆனால் இந்த சமயத்தில் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பாண்டியங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வானதி சொன்ன விஷயம் ரொம்பவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோசமான ஒரு செயலாக தான் வந்து இருந்துச்சு. என்னன்னா இப்போ நம்ம வானதி வந்து சொல்லிட்டாங்க, நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அது கூடிய சீக்கிரத்தில் நடக்க போகுது பாண்டியன் அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம பாண்டியன் வந்து இருமா கொஞ்சம் பொறுமையா, அண்ணனுக்கு கல்யாணம் ஆனால் எல்லாமே சிறப்பாக நடக்கும் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொன்னாங்க. ஆனால் அதை கேட்காத வானதி, இந்த நிலா வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால தானே நீ இப்படியெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம வானதி தேவையில்லாமல் நிலா பேச்சு எடுத்து அவங்கள வீட்டை விட்டு போக சொல்லு, நான் வந்து இந்த வீட்டுக்குள்ளே உண்மையான பொண்டாட்டியா உனக்கு நான் கல்யாணம் பண்ணிட்டு வரப்போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறாங்க. ஏன்னா சும்மா நடிக்க வந்து அவளுக்கே இவ்வளோனா, நான் நீ வந்து என் கழுத்தில் தாலியை கட்ட போகிறேன், நான் உனக்கு பொண்டாட்டியை இருக்க போகிறேன், அப்போ எனக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி வானதி தேவையில்லாமல் ஒரு ரகலையை உருவாக்க போகிறாங்க. இப்போ கதையில் அடுத்த கட்டமாக வந்து இந்த வானதிக்கும் இந்த நிலாவுக்கும் தான் பல பிரச்சனைகள் வந்து உருவாக போகுது. இதில் நம்ம வானதிக்கு பல தர்ம டிவிலும், அது மட்டும் இல்லாமல் நம்ம நிலாவுக்கும் வந்து பார்த்தாங்க பல பிரச்சனைகள் வந்து தான் உருவாக போகுது. இப்போ தாண்டா ஒரு பிரச்சனை வெளியே வந்தாங்க அப்படின்னு வந்து பார்த்தா அண்ணன் தம்பியாக வாழ்ந்துட்டு இருந்தேன். இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தினாக்கா இப்போ என்ன ஆக போகுதுன்னா, அந்த இடத்துலையுமே நம்ம வானதியும் நம்ம பாண்டியனும் ஒன்று தண்ணி கொடுத்தன போகணும். அப்படி இல்லைனா இங்கே நம்ம சோழனும் நம்ம நிலாவும் தண்ணி கொடுத்தன போகிற மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்தினா நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம நிலா இப்போ தான் நம்ம சோழனை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு லைஃப்பை என்ஜாய் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய இடியை தூக்கி சனினை கூட்டினது நடு வீட்டில் நிப்பாட்டின மாதிரி தான் இந்த வானதி வந்து நிற்க போகிறாங்க. அவங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் பார்க்கறதுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக தான் வந்து இருக்குது. இந்த சமயத்தில் இந்த வானதிக்கு என்ன மாதிரி தண்டனை கிடைக்க போது, முக்கியமாக வந்து இந்த வானதி இந்த வீட்டுக்குள்ளே வரணுமா வேணாவா அப்படின்ற உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் தெரிஞ்சுட்டு வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.